ஜக்காத்திற்கு கடமையாகும் பொருளாதாரத்தின் அளவு என்ன? தங்கம் என்றால் அதனோட அளவுகள் என்ன? எத்தனை பவுன் இருந்தால் ஜக்காத் கடமையாகும்? கடமையாகும் ஜக்காத்தின் அளவு என்ன? கொடுத்த ஜக்காத்து பொருளுக்கு திரும்ப ஜக்காத் கொடுக்கலாமா? சரி, இப்ப ஜக்காத்து என்பதை பொறுத்த வரைக்கும் இப்ப என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு வைங்களேன், 1000 ரூபாய்க்குலாம் ஜக்காத்து கிடையாது. ஜக்காத்து கடமையாவதற்கு ஒரு லிமிட்டுக்கு மேல இருந்தா தான் ஜக்காத்து கடமை. 1000 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னு இருப்பான், மொத்தமா 1000 ரூபாய் இருக்கு, போய் ஜக்காத்து கொடுப்பான், அவனே ஜக்காத்து வாங்குறாளா இருப்பான். அப்ப ஜக்காத்து கொடுக்கறதுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு கேட்டா, அவங்களுக்கு இப்ப நவீன கணக்குப்படி அது மிஸ்கால்ங்கிற கணக்குல அதிசல வருகிறது. நம்ம அதை நவீன இப்ப உள்ள கணக்குப்படி சொல்றதா இருந்தா 87 கிராம் 87 கிராம் உடைய தங்கம், 11 பவுன் வைங்களேன், 11 பவுன் 88 கிராம் வரும்ல, 8 பவுன் 1 கிராம். அப்ப 11 பவுன் அளவுக்கு ஒரு ஆள்கிட்ட தங்கமோ அதுக்கு நிகரான ரொக்கமோ வேற பொருள்களோ இருக்குமையா, சொத்துக்களோ இருக்குமையானால் அவருக்கு தான் ஜக்காத்து கடமை. அதுக்கு கீழே உள்ளவனுக்கு என்ன இல்ல. இப்ப இன்னைக்கு ஒரு பவுன் என்ன விலை? பவுன் எவ்வளவுங்க? 12,000 ரூபாயா? 11,000 ரூபாய். 11,000 ரூபாய்னா 11 பவுனுக்கு வச்சுக்கிறங்க, அந்த 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கணும். அப்படி இருக்கிறவருக்கு தான் ஜக்காத்து கடமையாகும். அவர்கிட்ட மொத்தமா இருக்கிற 25,000 ரூபாய் அவருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க தேவையே கிடையாது. யாரு கொடுக்கணும்? யாரு 11 பவுனுடைய தங்கமோ அல்லது அதுக்கு நிகரான ரூபாயோ, தங்கத்துக்கு தான் கிடையாது. 5 பவுன் நகை இருக்கிறது, ஒரு 6 பவுன் காசு இருக்கிறது, அதுவும் சேரலாம். எல்லாத்தையும் கலந்து கூட்டி பார்த்தா எவ்வளவு வரணும்? 11 பவுன் அளவுக்கு இருக்குமையானால் அவங்களுக்கு என்ன கடமையாயிரும்? கேஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஜக்காத்து கடமையாயிரும். எவ்வளவு கடமை? ஆனா 11 பவுனுக்கு மேல இருந்துச்சுன்னா 11க்கு சேர்த்து கடமையாயிரும். அதை விளங்கிக்கிறேன். அவர்கிட்ட இருக்கிறது 11 பவுன் இருக்கிறது, இன்னொரு பவுன் 12 பவுன் இப்ப ஆகுது. இந்த 1 பவுனுக்கு கூட ஒரு கொடுக்கூடாது, 11க்கும் கொடுக்கணும். 11 வரைக்கும் இருந்தால் அனைத்துக்கும் கொடுக்கணும். இந்த 11ங்கிற லிமிட்டுக்கு உள்ளதானே தவிர இது தள்ளுபடி செய்யப்பட்டது கிடையாது. 11க்கு 11 பவுன் இருக்குமையானால் 11க்கும் கொடுக்கணும். அதுக்கு மேல எவ்வளவுலாம் வருதோ அவ்வளவுலாம் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் என்றால் 2.5% கொடுக்கணும். 40ல் 1 2.5% எவ்வளவு? 100க்கு 2.5. 100 பவுன் இருந்தா 2.5 பவுன் கொடுக்கணும். அந்த மாதிரி கணக்கு. 40 பவுன் இருந்தா 1 பவுன் கொடுக்கணும். 2.5% என்ன செய்யணும்? 100க்கு 100 வச்சு 2.5 100 பவுன் இருந்தா 2.5 பவுன் இந்த கணக்குப்படி கொடுத்துட வேண்டியது ஜக்காத்துடைய அளவு. அடுத்து என்னன்னு கேட்டா, கொடுத்ததுக்கு ஒரு திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லை. இப்ப 100 பவுன் இருக்கு, உங்களுக்கு கொடுத்துட்டீங்க, 2.5 பவுன் கொடுத்துருவீங்க. 97 பவுன் இப்ப இருக்கு உங்கள்கிட்ட. அடுத்த வருஷம் 110 பவுன் இப்ப இருக்குது உங்கள்கிட்ட. இப்ப நீங்க என்ன செய்யணும்? 12 பவுன் இப்ப கூடி இருக்கு. 100 பவுன் இருந்துச்சு, அதுல 2.5 கொடுத்துட்டு 97 வச்சிருக்கீங்க. இப்போ 10 பவுன் அதிகமா இருக்குன்னா அந்த 2.5 சேர்த்து 12 பவுன் இப்ப அதிகமா இருக்குது. இந்த 12 கொடுத்தா போதும். போன வருஷம் நம்ம இந்த 100 பவுன் கொடுத்துற காரணத்தினால அதுக்கு பிந்தி என்ன வருதோ அது கொடுத்துக்கணும். எப்ப போலாம் ஆடாகிறதோ, எப்பெல்லாம் நமக்கு அதிகரிக்குது அப்படி கொடுத்துக்கணும். இந்த ஜக்காத்துடைய முறை.